அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக குர்ஆன் சம்பந்தமான ஹதீஸை அரபு தமிழ் இந்த இரு மொழிகளிலேயும் மன்னனம் செய்த அந்த மாணவிகளுடைய நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நமது சலாமியா இஸ்லாமிய கல்லூரியின் பேராசிரியர்கள் மௌலவி பிஸ்மில்லா கான் ஃபைசி ஹசரத் அவர்களும் மௌலவி அப்துல்சமது ஃபைசி ஹசரத் அவர்களும் தொகுத்து வழங்குவார்கள். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதிடம் நாளை மறுமை நாளில் என்ன சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகாலு லி சாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்தக் வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃப இன்ன மன்சிலக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா. நாளை மறுமையில் குர்ஆனை மனனம் செய்தவரிடம் நீ குர்ஆனை ஓது, அதன் மூலம் உனது தகுதி சொர்க்கத்தில் உறைந்து கொண்டே செல்லும். உலகத்தில் நீ குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதியது போல் இங்கேயும் ஓது. நீ ஓதும் இறுதி வசனம் வரை உனது தகுதி உயர்ந்து கொண்டே செல்லும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் குடும்பத்தினர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாசி காலு யா ரசூலல்லாஹ் மன் ஹும் கால ஹும் அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி வ ஹாஸது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை கற்று அதன்படி நடப்பவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வின் குடும்பத்தினரும் அவனது நேசத்திற்குரியவரும் ஆவார் என்று கூறினார்கள். போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். திமீரா பானு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. 5ஆம் நம்பர். குர்ஆன் ஓதுவதின் சிறப்பு குறித்து இன்னும் என்னவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக பிதிலாவத்தில் குர்ஆன் வ திக்ரில்லாஹ் ஃபஇன்னஹு நூருல் லக ஃபில் அர்ல் வ துஹ்ருல் லக ஃபிஸ் ஸமா. குர்ஆன் ஓதுவதையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவை இரண்டும் உங்களுக்கு பூமியில் ஒளியாகவும் வானத்தில் கருவூலமாகவும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த 3 விஷயங்கள் இறைவனை கண்ணியப்படுத்தும் அம்சங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் இஜ்லாலில்லாஹ் இக்ராமி தி ஷைபதி முஸ்லிம் ஹாமிலில் குர்ஆன் கைரில் காலிஃபி வ ஜாஃபிஅன் வ இக்ராமி தி சுல்தானி முக்கைசித். வயதான முஸ்லீம் குர்ஆனை கற்று அதன் கட்டளைகளை மீறாமல் நடப்பவர் நீதியான ஆட்சியாளர். இம்மூவரையும் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் அம்சங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. குர்ஆனை நாம் எவ்வாறு ஓத வேண்டும்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும் ஃபஇன்ன ஸௌத்தல் ஹஸன் யஸீதுல் குர்ஆன ஹுஸ்னா வ ஃபீ ரிவாயா மன் லம் யதகன்ன பில் குர்ஆன் ஃபலைஸ மின்னா. குர்ஆனை நாம் அழகிய குரலில் ஓத வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களின் குரல்களால் குர்ஆனை அலங்கரியுங்கள், அழகிய குரல் குர்ஆனின் அழகை அதிகரிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் குர்ஆனை முறைப்படி ராகத்துடன் ஓதாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன் மனனம் செய்த பிறகு அதை நாம் நினைவில் வைக்க என்ன செய்ய வேண்டும்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதல் குர்ஆன் ஃபவல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லஹு அஷத்து தஃபல்லுதம் மினல் இப்லி ஃபீ உக்லிஹா. தொடர்ந்து நாம் அதை ஓத வேண்டும். குர்ஆனை மறக்காமல் பாதுகாத்து வாருங்கள். எனது உயிர் யார் கைவசம் உள்ளதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக கயிற்றால் கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகத்தை விட மிக விரைவாக குர்ஆன் நம் நினைவிலிருந்து அகன்றுவிடக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் விட்டு சென்றதாக சொன்ன 2 அரிய பொக்கிஷங்கள் எவை? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்தும் ஃபீக்கும் அம்ரைன் லன் தலிலும் தமஸ்ஸகுதும் ஃபீஹி கிதாபுல்லாஹி வ சுன்னதி. நான் எனது மரணத்துக்கு பிறகு 2 பொக்கிஷங்களை விட்டு செல்கிறேன். அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால், அதாவது பின்பற்றினால், நீங்கள் ஒருபோதும் வழிதவற மாட்டீர்கள். 1 அல்லாஹ்வின் வேதமான திருக்குர்ஆன், 2 எனது வழிமுறையான சுன்னா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாளை மறுமையில் நமக்காக இறைவனிடம் ஷஃபாத் செய்யக்கூடியது எது என்று நபி அவர்கள் கூறினார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராஇல் குர்ஆன் ஃபஇன்னஹு யௌதி யௌமல் கியாமா ஸஃபியன் லி அஸ்ஹாபி. குர்ஆனை ஓதி வாருங்கள். நாளை மறுமையில் தன்னை ஓதி அதன்படி செயல்பட்டவருக்கு சிஃபாத் பரிந்துரை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மாதம் 10 நாட்கள், ஒரு வாரம், இதைவிட குறைவான நாட்களில் குர்ஆனை ஓதி முடிக்க கூடாதா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரஅல் குர்ஆன ஃபி அகல்ல மின் ஸலாஸ் லம் யஃப்கஹ். 3 நாட்களுக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி வாருங்கள் என ஒரு அறிவிப்பில் வந்துள்ளது. ஆனால் 3 நாட்களுக்கு குறைவான நாட்களில் குர்ஆனை ஓதக்கூடாது. ஏனெனில் அதற்கும் குறைவான நாட்களில் அவசரமாக குர்ஆனை ஓதுவதால் அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அர்த்தம் தெரியாமல் குர்ஆனை ஓதுவது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி என்ன? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயஹ்ருஜு அக்வாமும் மின் உம்மதி யஷ்ரபூனல் குர்ஆன் கஸ்ருபிஹுல் லபன். எனது சமூகத்தில் எனக்கு பிறகு சிலர் தோன்றுவார்கள். அவர்கள் ஏதோ பால் அருந்துவது போல, அதாவது அதன் கருத்தை உள்ளத்தால் சிந்திக்காமல் வெறும் நாவுகளால் மட்டுமே ஓதுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எவ்வாறு ஓதுபவர்களாக இருந்தார்கள்? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகத்திஹு கிராஅத்தஹ் யகூலு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ثم يقفو الرحمن الرحيم ثم يقفو وكان يقرأها مالك يوم الدين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதிவிட்டு நிறுத்துவார்கள். அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதிவிட்டு நிறுத்துவார்கள். பின்னர் மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுபவர்களாக இருந்துள்ளார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஓதல் முறை எவ்வாறு இருந்தது? أن النبي صلى الله عليه وسلم قرأ البقرة وآل عمران والنساء في ركعة لا يمر بآية الرحمة إلا سأل ولا بآية عذاب إلا استجار. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ்வின் நிஅமத் இறையருள் குறித்த வசனம் ஏதாவது ஓதினால் அப்போது நபி அவர்கள் இறைவனிடம் இறையருளை வேண்டுவார்கள். அதாப் இறை வேதனை குறித்த வசனம் ஏதாவது ஓதினால் அதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவார்கள். ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. குர்ஆனை திக்கி திக்கி ஓதுபவருக்கு என்ன நன்மைகள் உண்டு என்று நபி அவர்கள் கூறினார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மாஹிரு பில் குர்ஆன் இக்ரஹு வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅ சஃபரத்தில் கிராமில் பரரா வல்லதி யக்ரவுல் குர்ஆன் ஃபைன்ன மன்சிலக் இந்த ஆகிர ஆயத்தின் தக்ரவுஹா.
அல்லாஹ்வின் குடும்பத்தினர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னலில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ் காலு யா ரசூலல்லாஹ் மன்ஹும் கால ஹும் அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி வ ஹாஸ்வத்துஹு குர்ஆனை கற்று அதன்படி நடப்பவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வின் குடும்பத்தினர்கள் அவனது நேசத்திற்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் மீது எதன் மீது பொறாமைப்படலாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஹஸத இல்லா ஃபிஸ்னதைன் ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் குர்ஆன் ஃபஹுவ யகூமு பிஹி ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார் ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலா ஃபஹுவ யகூமு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார். ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனிய அறிவை வழங்கி இருக்கிறார். அவர் பகலிலும் இரவிலும் அதன்படி செயல்படுகிறார். இன்னொருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கிறான். அவள் பகலிலும் இரவிலும் அதை நல்வழியில் செலவு செய்கிறான். இந்த இருவரை தவிர வேறு யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் எவ்வாறு இருந்தது? யா உம்மல் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மல் முஃமினீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யா உம்மல் முஃமினீன் அன்பியினி அன் ஹுலிகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத் அலஸ்த தக்ரவுல் குர்ஆன் குல்து பலா காலத் ஃப இன்ன ஹுலுக்க பனில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன். நீங்கள் குர்ஆன் ஓதி இருக்கிறீர்களா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று பதிலளித்தார்கள். குர்ஆனை ஓதினால் ஓர் எழுத்துக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அரக ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா வல் ஹஸனத்து பிஹஷ்ரி அம்சாலிஹா லா அகுல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃப் வ லாமுன் ஹர்ஃப். உங்களில் ஒருவர் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஓர் எழுத்தை ஓதினால் அவருக்கு 10 நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள். ஒரு நன்மை என்று கூறினார்கள். ஒரு நன்மை என்பது அது போன்று 10 மடங்காகும். அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து என்று நான் கூற மாட்டேன். மாறாக அலிஃப் ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்து. ஆக அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினால் அவருக்கு மொத்தம் 30 நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உலக ஆதாய நோக்கத்தில் லாபம் பெறுவதற்காக குர்ஆனை நாம் ஓதலாமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅல்லமுல் குர்ஆன் ஃபைதா அலிம்துமு வலா தகுலு ஃபீ வலா தஜ்ஃபு அன் வலா தஹ்குலு பி வலா தஸ்தஅசிரு பி. அறவே கூடாது. நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் கற்ற பிறகு அதற்கு மாற்றாக நீங்கள் நடக்கக்கூடாது. அதை புறக்கணிக்கவோ அதன் மூலம் வாழ்வாதாரம் தேடவோ கூடாது. அதை வைத்து பிழைப்பு நடத்தவும் கூடாது. அதன் மூலம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை திக்கி திக்கி ஓதுபவருக்கு என்ன நன்மைகள் உண்டு? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மாஹிரு பில் குர்ஆன் மா சஃபரத்தில் கிராமில் பரர் வல்லதி யக்ரவுல் குர்ஆன் வயததாத்தகு ஃபீஹி வஹுவ அலைஹி ஷாக்குல் லஹு அஜ்ரான். குர்ஆனை சிறந்த முறையில் மனனம் செய்தவர் சிறந்தோரும் நல்லோருமான வானவருடன் இருப்பார். குர்ஆனை திக்கி திக்கி சிரமத்துடன் ஓதி வருபவருக்கு 2 மடங்கு நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். மறுமை நாளில்
யாருக்கு தலையில் கிரீடம் அணிவிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ القرآن فأوتي وتعلمه وعمل به ألبس يوم القيامة تاجا من نور ضوءه مثل ضوء الشمس. குர்ஆனை கற்று அதன்படி செயல்பட்டவருக்கு நாளை மறுமை நாளில் தலையில் ஒளியிலான கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த ஒளி சூரியன் ஒளியை போல இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எந்த 3 விஷயங்கள் இறைவனை கண்ணியப்படுத்தும் அம்சங்கள்? قال رسول الله صلى الله عليه وسلم إن من إجلال الله إكرام ذي شيبة المسلم وحامل القرآن غير الغال فيه والجافي عنه وإكرام ذي سلطان المقسط. வயதான முஸ்லிம், குர்ஆனை மனனம் செய்து அதன் கட்டளைகளை மீறாமல் நடப்பவர், நீதியான ஆட்சியாளர். இந்த மூவரையும் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் அம்சங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. குர்ஆன் ஓதும்போது குரல் அழகாக இனிமையாக இருந்தால் மட்டும் போதுமா? قال رسول الله صلى الله عليه وسلم حسنوا القرآن بأصواتكم فإن الصوت الحسن يزيد القرآن حسنا. وفي رواية من لم يتغن بالقرآن فليس منا. குர்ஆனை நாம் அழகிய குரலில் ஓத வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களின் குரலால் குர்ஆனை அலங்கரியுங்கள். அழகிய குரல் குர்ஆனின் அழகை அதிகரிக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் முறைப்படி ராகத்துடன் ஓதாதவன் நம்மை சார்ந்தவர் அல்ல என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன் ஓதும்போது குரல் அழகாக இனிமையாக இருந்தால் மட்டும் போதுமா? إن من أحسن الناس صوتا بالقرآن يزيد القرآن الذي إذا سمعتموه يقرأ حسبتموه يخشى الله. இல்லை, அத்துடன் இறைவனையும் அஞ்ச வேண்டும். ஏனெனில் ஒருவர் குர்ஆனை ஓதும்போது அவர் ஓதுவதை கேட்டு இறைவனை பயப்படுவதையும் நீங்கள் உணர்ந்தால் அவர்களே உங்களில் சிறந்த முறையில் குர்ஆனை ஓதுபவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. குர்ஆனை ஓதி அதன்படி நடக்கும் இறை நம்பிக்கையாளருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உதாரணம் என்ன? قال رسول الله صلى الله عليه وسلم مثل المؤمن الذي يقرأ القرآن مثل العذرجة ريحها طيب وطعمها طيب. குர்ஆனை ஓதி அதன்படி நடக்கும் இறை நம்பிக்கையாளருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உதாரணம் எலுமிச்சம்பழமாகும். அதன் வாசனையும் நன்றாக இருக்கும், அதன் சுவையும் நன்றாக இருக்கும். ومثل المؤمن الذي لا يقرأ القرآن مثل التمر لا ريح لها وطعمها حلو. குர்ஆனை ஓதி அதன்படி நடக்காத இறை நம்பிக்கையாளருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உதாரணம் பேரித்தம்பழமாகும். அதற்கு மனம் இருக்காது, ஆனால் அதன் சுவை இருக்கும். ومثل المنافق الذي يقرأ القرآن مثل الريحانة لا ريحها طيب وطعمها مر. குர்ஆனை ஓதி அதன்படி நடக்காத நயவஞ்சவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உதாரணம் துளசி செடியாகும். அதன் மனம் நன்றாக இருக்கும், ஆனால் அதன் சுவை கசப்பாக இருக்கும். ومثل المنافق الذي لا يقرأ القرآن كمثل الحنظلة ليس له